கிரிக்கெட் உலகில் வேகப்பந்து வீச்சாளர் என்றாலே முதலில் நினைவுக்கு வருபவர் பாகிஸ்தானின் முன்னாள் வீரர் வகார் யூனிஸ் தான். சர்வதேச கிரிக்கெட்டில் பல பேட்ஸ்மேன்களை மருத்துவமனைக்கு அனுப்பியவர். பாகிஸ்தானின் தலை சிறந்த வேகப்பந்து வீச்சாளர். கிரிக்கெட்டில் எதிரணி பேட்ஸ்மேன்களின் ஸ்டம்புகளை குறிவைத்து துல்லிய தாக்குதல் நடத்திய தலை சிறந்த பவுலர் தான் வகார் யூனிஸ். வகார் யூனிஸ் 1971 நவம்பர் 16 பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள வெஹாரி என்ற சிறிய நகரத்தில் பிறந்தார். அவரது முழு பெயர் வகார் யூனிஸ் மைதீன். சிறு வயதிலிருந்தே கிரிக்கெட் மீது தீவிர ஆர்வம் கொண்டிருந்தார். பள்ளி மற்றும் உள்ளூர் கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்று தனது வேகப்பந்து வீச்சு திறமையால் அனைவரையும் கவர்ந்தார். 1980களின் பிற்பகுதியில் பாகிஸ்தானில் கிரிக்கெட் ஒரு மதமாக மாறி வந்த காலத்தில் இம்ரான்கான், வாசிம் அக்ரம் போன்ற வீரர்களின் வெற்றிகள் இளைஞர்களை ஊக்கப்படுத்தின. வகார் இவர்களை பின்பற்றி தனது திறமையை மேம்படுத்துவதற்காக கடின உழைப்பை மேற்கொண்டார். அவரது உயரமான உருவம், இயல்பான வேகம் மற்றும் பந்தை ஸ்விங் செய்யும் திறன் ஆகியவை அவரை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டியது. வகார் யூனிஸ் 1989 நவம்பர் மாதம் கராச்சியில் நடைபெற்ற இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் தனது சர்வதேச கிரிக்கெட் பயணத்தை தொடங்கினார். அவருக்கு அப்போது வயது 18 மட்டுமே. முதல் போட்டியிலேயே அவரது வேகமும் பந்தை ஸ்விங் செய்யும் திறனும் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது. அந்த போட்டியில் இந்திய அணியின் முன்னாள் வீரர்களை அவர் திணறடித்தார். வகார் யூனிஸ் அறிமுகமான அதே டெஸ்ட் போட்டியில்தான் 16 வயதான சச்சினும் அறிமுகமானார். உலக கிரிக்கெட்டை கட்டியாளும் 2 அரசர்களை தான் நாம் பார்க்க போகிறோம் என்று ரசிகர்களுக்கு அன்றே தெரிந்துவிட்டது. அந்த டெஸ்டில் சச்சினுக்கு வகார் வீசிய ஒரு பந்து அவருடைய முகத்தை பதம் பார்த்து ரத்தம் கொட்டியது. அந்த அளவுக்கு வகார் யூனிஸ் அபாயகரமான வீரராக இருந்தார். வகார் யூனிஸின் மிகப்பெரிய ஆயுதம் அவரது ரிவர்ஸ் ஸ்விங் செய்யும் திறன்தான். பந்து பழையதாக மாறும்போது அதை எதிர் திசையில் ஸ்விங் செய்யும் அவரது திறமை எதிரணி பேட்ஸ்மேன்களுக்கு தூங்கா இரவுகளை பரிசாக தந்தது. இந்த திறனை அவர் தனது ரோல் மாடலான இம்ரான்கானிடமிருந்தும் சக வீரரான வாசிம் அக்ரமிடமிருந்தும் கற்றுக்கொண்டார். வகார் யூனிஸ் என்றாலே வாசிம் அக்ரமுடனான அவரது கூட்டணிதான் நினைவுக்கு வரும். இந்த இருவரும் இணைந்து பந்து வீசிய போது எதிரணிகள் திணறுவது வழக்கமாக இருந்தது. 1990களில் இந்த இருவரும் உலகின் மிகவும் ஆபத்தான வேகப்பந்து வீச்சு கூட்டணியாக இருந்தனர். ஒருவர் இடது கை வேகப்பந்து வீச்சாளராகவும் மற்றொருவர் வலது கை வேகப்பந்து வீச்சாளராகவும் இருந்ததால் பேட்ஸ்மேன்கள் இருவரையும் எதிர்கொள்வது மிகவும் சவாலாக அமைந்தது. இவர்களின் கூட்டணி பாகிஸ்தான் அணிக்கு பல மறக்க முடியாத வெற்றிகளை பெற்று தந்தது. 1999 உலகக்கோப்பையில் பாகிஸ்தான் அணி ஃபைனல் வரை வந்ததில் இந்த இரு வீரர்களின் பங்கு மிகவும் முக்கியமானதாக இருந்தது. வகார் யூனிஸ் தனது கிரிக்கெட் வாழ்க்கையில் பல சாதனைகளை எட்டி உள்ளார். டெஸ்ட் கிரிக்கெட்டில் 373 விக்கெட்டுகளையும், ஒருநாள் கிரிக்கெட்டில் 416 விக்கெட்டுகளையும் வீழ்த்தி உள்ளார். ஒருநாள் கிரிக்கெட்டில் 400 விக்கெட்டுகளை எட்டிய முதல் வேகப்பந்து வீச்சாளர் என்ற பெருமையை அவர் பெற்றார். மேலும் 200, 300 விக்கெட்டுகளை அதிவேகமாக வீழ்த்திய வேகப்பந்து வீச்சாளர் என்ற சாதனையும் படைத்துள்ளார். அவரது சிறந்த வேகப்பந்து வீச்சு ஆட்டங்களில் ஒன்று 1990 இலங்கைக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் 26 ரன்கள் விட்டுக் கொடுத்து 6 விக்கெட்டுகளை வீழ்த்தியது ஆகும். 1992 தொடர்ந்து 3 ஒருநாள் போட்டியில் 5 விக்கெட்டுகளுக்கு மேல் எடுத்த முதல் வீரர் என்ற சாதனையும் படைத்தார். வகார் தனது வாழ்க்கையில் 13 முறை ஒரே இன்னிங்ஸில் 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி உள்ளார். மேலும் அவரது யார்க்கர் பந்துகள் கிரிக்கெட் உலகில் தனி முத்திரையாக அமைந்தன. இந்த யார்க்கர்கள் பேட்ஸ்மேன்களின் கால்களை உடைப்பது போல் இருந்ததால் அவை டோ பிரேக்கர்கள் என்று அழைக்கப்பட்டன. வகார் யூனிஸ் பாகிஸ்தான் அணியின் கேப்டனாகவும் பணியாற்றி உள்ளார். 1993 முதல் 2003 வரை அவர் பல டெஸ்ட் மற்றும் ஒருநாள் போட்டிகளில் அணியை வழிநடத்தி உள்ளார். அவரது தலைமையிலான பாகிஸ்தான் அணி பல முக்கிய வெற்றிகளை பெற்றது. ஆனால் அவரது கேப்டன்சி காலம் சில சர்ச்சைகளால் பாதிக்கப்பட்டது. 2008 பந்தை சேதப்படுத்தியதால் ஒரு போட்டியில் தடை. 2003 உலகக்கோப்பையின் போது ஆஸ்திரேலியா வீரர் சைமன்ஸுக்கு எதிராக பீமர் வீசியதால் அந்த போட்டியில் எஞ்சிய ஓவர்களை வீச தடை பெற்றார். இப்படி சர்ச்சையில் சிக்கினாலும் அவரது திறமையும் அணிக்கு அவர் அளித்த பங்களிப்பும் எப்போதும் பாராட்டப்பட்டன. வகார் யூனிஸின் வாழ்க்கை எப்போதும் சுமூகமாக இருக்கவில்லை. அவரது வேகப்பந்து வீச்சு பாணி உடல் ரீதியாக பெரும் சவால்களை வழங்கியது. முதுகு மற்றும் தோள்பட்டை காயங்கள் அவரை அவ்வப்போது பாதித்தன. அந்த காயங்கள் அவரது வாழ்க்கையின் பிற்பகுதியில் அவரது செயல்பாட்டை பாதித்தது. இருப்பினும் ஒவ்வொரு முறை திரும்பி வந்து தனது முழு ஆற்றலுடன் விளையாடி அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினார். 2003 வகார் யூனிஸ் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்றார். ஆனால் கிரிக்கெட்டுடனான அவரது தொடர்பு முடியவில்லை. பாகிஸ்தான் அணியின் பந்துவீச்சு
வீச்சு பயிற்சியாளராகவும் பல உள்ளூர் மற்றும் சர்வதேச அணிகளுக்கு ஆலோசகராகவும் பணியாற்றினார். அவரது அனுபவமும் வேகப்பந்து வீச்சும் குறித்த அறிவும் இளம் வீரர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. வக்கார் யூனிஸ் கிரிக்கெட் உலகில் ஒரு மறக்க முடியாத முத்திரையை பதித்தவர். அவரது வேகம், துல்லியம் மற்றும் ரிவர்ஸ் ஸ்விங் செய்யும் திறன் ஆகியவை இன்றைய வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக உள்ளது. பாகிஸ்தானில் உள்ள பல இளம் வீரர்கள் வக்காரை தங்கள் உத்வேகமாக கருதுகின்றனர். மேலும் வக்கார் ஒரு நல்ல மனிதராகவும் மிகவும் மரியாதைக்குரியராகவும் இருந்தார். T20 உலகக்கோப்பை 2021ஆம் ஆண்டு துபாயில் நடைபெற்ற போது இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் முதல் முறையாக வென்றது. அப்போது பாகிஸ்தான் வீரர் முகமது ரிஸ்வான் மைதானத்தில் தொழுகை நடத்திய போது இந்தியர்கள் முன்பு ரிஸ்வான் தொழுகை நடத்தியதுதான் போட்டியிலேயே எனக்கு மிகவும் பிடித்த நிகழ்வு என்று கூறினார். இதற்கு எதிர்ப்பு எழுந்ததும் நான் சொன்னது தவறு, இந்திய மக்களிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் என்று வெளிப்படையாகவே அறிவித்தார். வக்கார் யூனிஸின் புகழை சொல்ல வேண்டுமென்றால் உலகின் முன்னணி தடகள வீரரான உசேன் போல்ட்டின் இந்த ஒரு பேட்டி போதும். கிரிக்கெட் ரசிகரான போல்ட் தமக்கு மிகவும் பிடித்த கிரிக்கெட் வீரர்களில் வக்கார் யூனிஸும் ஒருவர். அவரது வேகப்பந்து வீச்சை தொலைக்காட்சியில் பார்த்து ரசித்திருக்கிறேன். பாகிஸ்தானும் வெஸ்ட் இண்டீஸும் மோதினால் நான் பாகிஸ்தானுக்கு தான் ஆதரவு அளிப்பேன். எனக்கு வக்கார் யூனிஸால் பாகிஸ்தான் அணி மிகவும் பிடிக்கும் என்று கூறியுள்ளார். 2013ஆம் ஆண்டு ICC ஹால் ஆஃப் ஃபேம் கௌரவத்தை வக்கார் யூனிஸுக்கு வழங்கியது. கிரிக்கெட்டில் வேகப்பந்து வீச்சு என்ற ஒரு கலை இருக்கும் வரை வக்கார் யூனிஸ் என்ற பெயர் நிலைத்துக் கொண்டே இருக்கும்.